வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் ஒரு ஃபுல் ஸ்டாக் ஆப்பை வந்து எப்படி ஏடபிள்யூஎஸ் ஆம்பிளிஃபை யூஸ் பண்ணி ஏடபிள்யூஎஸில் வந்து டெப்ளாய்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஏடபிள்யூஎஸ் ஆம்பிளிஃபை வந்து நிறையா ஃப்ரேம் ஒர்க் வந்து சப்போர்ட் பண்ணுது. ரியாக்ட், நெக்ஸ்ட்.js, ஆங்குலர், வியூ.js, அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ரிலேட்டடாக உள்ள ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுது. அட் சேம் டைம் வந்து மொபைல் ஆப்புக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த ஆம்பிளிஃபையில் வந்து 2 டாக்குமெண்டேஷன் இருக்குது. ஒன்று வந்து Gen 1, Gen 2. இந்த Gen 2ங்கிறது வந்து லேட்டஸ்ட்டு டாக்குமெண்டேஷன். 2 டாக்குமெண்டேஷனுமே வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்போ நீங்கள் வந்து ப்ரீவியஸாக ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா Gen 1 வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா Gen 2 டாக்குமெண்டேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டாக்குமெண்டேஷனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போ இந்த ரைட் சைடில் வந்து இதோட கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த டாக்குமெண்டேஷனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட்கட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டெப்ளாய் ஃபுல் ஸ்டாக் ஆப் டு டெவலப்பர் டு ஏடபிள்யூஎஸ். இதில் வந்து 3 செக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து கிரியேட் த ரெபாசிட்டரி. ஒரு ரெபாசிட்டரியை நம்மளோட கிட்டப் அக்கௌண்ட்டில் வந்து க்ரியேட் பண்ணணும். இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு கிரியேட் வீட் ஆப்பை வந்து இந்த ஏடபிள்யூஎஸ் டீம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நம்மளோட கிட்டப் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரணும். ஓகே, எந்த மாதிரி ஒரு ஆப்பை நம்ம இதில் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டு டூ ஆப்பை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் வந்து டேட்டாபேஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து டெப்ளாய் த ஸ்டார்டட் ஆப். நம்ம கிட்டப்பில் சேவ் பண்ண அந்த கோடை யூஸ் பண்ணி ஏடபிள்யூஎஸில் வந்து டெப்ளாய்மெண்ட் பண்ண போகிறோம். மூணாவது வந்து வியூ டெப்ளாய்டு ஆப். நம்ம டெப்ளாய் பண்ண ஆப்பை வந்து வியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்து யூஸ்வலாக ஒரு ஃபுல் ஸ்டாக்னு இருந்துச்சுன்னா அதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டுமே இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் அப்டேட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் டெலீட் ஃபங்க்ஷனாலிட்டி. அந்த இப்போ நம்ம பண்ண போகிற அந்த டூடில் வந்து ஒரு டெலீட் ஃபங்க்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அடுத்து லாகின் யூஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபோர்த் ஒன்று வந்து எதுக்குன்னா செட்டப் லோக்கல் என்வாயர்மெண்ட். அதாவது நம்ம கோடு வந்து கிட்டப்பில் தான் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த கிட்டப்பில் வச்சுக்கிட்டு நம்மளால் கோடு இந்த மாடிஃபையும் பண்ண முடியாது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் இந்த கோடை வந்து நம்மளோட லோக்கல் என்வாயர்மெண்ட்டில் வந்து கொண்டு வரணும். ஸோ அதுக்கடுத்து தான் இந்த டெலீட் ஃபங்க்ஷனாலிட்டி, லாகின் யூஐ இதெல்லாம் வந்து பண்ண முடியும். ஏன்னா நம்ம லோக்கல் மிஷினில் ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. நெக்ஸ்ட்டு வந்து மேக் பேக்அண்ட் அப்டேட்ஸ். ஓகே, ஸோ பேக்அண்ட் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட லோக்கல் பிசி வித் ஏடபிள்யூஎஸ் கிரெடென்ஷியல் இருந்தால் மட்டும்தான் இது வந்து பண்ண முடியும். ஸோ ஏடபிள்யூஎஸ் கிரெடென்ஷியல் நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த டாக்குமெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணலாம். இதை நான் வந்து லிங்கில் கொடுக்குறேன். இதில் வீடியோவும் இருக்குது. 4 மினிட்ஸில் ஒரு வீடியோ இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி நீங்கள் ஏடபிள்யூஎஸ் கிரெடென்ஷியல் பண்ணிக்கோங்க. கிரெடென்ஷியல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த பேக் அண்ட் அக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஃப்ரண்ட் அண்டு நோ ப்ராப்ளம், வித்தவுட் கிரெடென்ஷியல் ஃப்ரண்ட் அண்ட் ஒர்க் பண்ண முடியும். பட் பேக் அண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஏடபிள்யூஎஸ் கிரெடென்ஷியல் வேணும். அதுக்கடுத்து டெப்ளாய் கிளவுட் சாண்ட்பாக்ஸ். அப்படின்னா என்னென்னா, இந்த சாண்ட்பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏடபிள்யூஎஸ் க்ளவுடில் போயிட்டு டேட்டா வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல், மீன்ஸ் டேட்டா அதில் போய் ஆட் ஆகாமல் லோக்கலாக வந்து ஒரு பேக்அண்ட் என்வாயர்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஐசோலேட்டட் என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த கிளவுட் சாண்ட்பாக்ஸ், டெப்ளாய் கிளவுட் சாண்ட்பாக்ஸ் டு அப்டேட் யுவர் பேக்அண்ட் வித்தவுட் affecting the production branch, use Amplify Cloud Sandbox. This feature provide separate backend environment for each developer on a team. Okay, to start your cloud sandbox, run the following command in new terminal window. So cloud sandbox ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்டை வந்து ரன் பண்ணலாம் உங்களோட டெர்மினலில். இந்த ஏடபிள்யூஎஸ் கிரெடென்ஷியல் பண்ண பிறகு தான் இதை பண்ண முடியும். ஓகேவா, இந்த லாஸ்ட் ஒன்று வந்து இம்ப்ளிமெண்ட் ஃபார் யூசர் ஆத்தரைசேஷன். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுற இந்த டு டூ ஆப் வந்து காமனாக இருக்கும். யார் வேணாலும் வந்து டேட்டா வந்து ஆட் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். பட் எல்லாம் இது வந்து ஒரு மிக்ஸ்அப்பாக இருக்கும். பட் இந்த பேக்கெண்டில் நம்ம வந்து இங்கே வந்து பேக்கெண்ட் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இம்ப்ளிமெண்ட் ஃபார் யூசர் ஆத்தரைசேஷன்.
இந்த கோடு வந்து நீங்கள் விஎஸ் கோடில் நான் வந்து டீட்டெயிலாக காமிக்கிறேன், பட் ஜஸ்ட் இப்போ பார்த்துக்கோங்க. ஃபார் யூசர் the to-do items in the started are currently shared across all users, but most case you want data to be isolated on for user basis. ஓகே, இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு யூஸருக்கும் வந்து ஒரு ஒரு என்வாரன்மெண்டல் இருக்குன்னா அந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆகணும். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த க்ளவுட் சாண்ட்பாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ரைட், இப்போது நம்ம ஸ்டெப் நம்பர் 1 கிரியேட் த ரெபாசிட்டரி. ஸோ இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களோட கிட்டப்போட வந்து நேவிகேட் ஆகும், கிட்ட பேஜில் நேவிகேட் ஆகும். கிட்டப்பில் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கணும், அதில் வந்து ஒரு பர்டிகுலர் நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி இது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் வந்து டெப்ளாய் டு AWS. இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களோட AWS அக்கௌண்ட்டுக்குள்ளே இது வந்து நேவிகேட் ஆகும். ஸோ இப்போ நம்மளோட சோர்ஸ் கோடு எதில் இருக்குன்னா கிட்டப்ங்கிற பிளாட்ஃபார்மில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட இந்த ரெபாசிட்டரியை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ வந்து டெம்ப்ளேட் 1.2 இதுதான் என்னோட ரெபாசிட்டரி. சப்போஸ் இங்கே பர்மிஷன் இல்லை அப்படின்னா இந்த அப்டேட் கிட்ட பர்மிஷனை கிளிக் பண்ணி இதில் வந்து நீங்கள் உள்ளே லாகின் பண்ணி பர்மிஷனை வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. இந்த லெஃப்ட் சைடு வந்து இது ஒன்று ஒன்றா ஓகே ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ சேவ் அண்ட் டெப்ளாய் லாஸ்ட்டு. இப்போது நம்மளோட ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் வந்து ரெடி ஆக போகுது. இது வந்து இப்போ அந்த கிட்டப்போட சோர்ஸ் கோட்லேருந்து AWSக்கு வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு. வித்தின் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து இந்த டெப்ளாய்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும். அதுக்கடுத்து நம்ம இந்த விஜிட் டெப்ளாய்டு URL கிளிக் பண்ணி நம்மளோட ஃபுல் ஸ்டாக் டு டூ ஆப்பை வந்து லைவில் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் நம்பர் 3. இப்போ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் நான் வந்து வீடியோ பாஸ் பண்ணுறேன். ஸோ இது ரெடி ஆனோடனே திரும்ப நான் கம்பேக் வரேன். ஓகே, நம்மளோட டு டூ ஆப் வந்து இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த விஜிட் டெப்ளாய்டு URL வந்து கிளிக் பண்ணுவோம். இப்போது லைவுக்கு வந்துருச்சு. இது ஒரு ஃபுல் ஸ்டாக் டு டூ ஆப். இப்போ நம்ம இங்கே ஒரு நியூவாக வந்து ஒரு டு டூ ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டேட்டா பேஸில் போய் ஆட் ஆகும். எக்ஸாம்பிள் ஆட் சம் CSS டிசைன். ஓகே, இப்போ டு டூ ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட AWS ஆம்பிளிஃபை ஆப்ஸுக்குள்ளே ஆல் ஆப்ஸில் போய் பார்த்தோம்னா இந்த நம்ம டெப்ளாய் பண்ண இந்த அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு மெயினில் டேட்டா செக்ஷனில் டேட்டா மேனேஜருக்குள்ளே நம்ம நியூ ஆட் பண்ண இந்த டு டூ கண்டென்ட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இது வந்து AWSல DynamoDB அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. அதோட ஹெல்ப்பில் தான் நமக்கு வந்து இந்த டேட்டா வந்து இங்கே வந்து ஆட் ஆகுது. ஓகேவா? ஸோ DynamoDB வந்து AWSல உள்ள ஒரு டேட்டாபேஸ். ஓகே, இதை பற்றி நீங்கள் வந்து செப்பரேட்டாக டீட்டெயிலாக படிக்கலாம். ஓகே, நம்ம வந்து AWS ஆம்பிளிஃபைங்கிற ஒரு ஃபீச்சரை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே தான் நம்மளோட இந்த ஆப் இருக்குது. ஓகே, அகெயின் இந்த ஆப்புக்குள்ளே நம்ம வந்துடுவோம். இப்போது இந்த மெயின் செக்ஷனில் பாட்டம் சைடில் டெப்ளாய்டு பேக்கண்ட் ரிசோர்ஸ் அப்படிங்கிற செக்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த டு டூ ஆப்புக்கு தேவையான பேக்கண்ட் ரிலேட்டடான கோடு எல்லாமே இங்கே வந்து கோட் மீன்ஸ் அதுக்கான ஒர்க் எல்லாமே நடந்திருக்கும். ஓகேவா? இதுக்கு என்னென்ன பர்மிஷன் தேவை, IAM ரோல், அடுத்து ஃபங்க்ஷன், இந்த ஒர்க் எல்லாமே AWSோட ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி நடந்திருக்கும். ஸோ பில்டு கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் இதில் என்னென்ன ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னா இது வந்து
AWS ஆம்ப்ளிஃபை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக் எண்டை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். ரைட், இப்போது நம்ம வந்து டாக்குமெண்டேஷனுக்கு வருவோம். இப்போ இந்த 3 ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணியாச்சு, டெப்ளாய் ஸ்டார்டட் ஆப்பை வந்து டெப்ளாய் பண்ணியாச்சு, வியூ பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து மேக் ஃப்ரண்ட் அண்ட் அப்டேட்ஸ். ஓகேவா? இந்த ஃப்ரண்ட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னால் செட்டப் லோக்கல் என்வாயர்மெண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நம்மளோட கோடு வந்து கிட்டப்பில் இருக்குது. அதை வந்து லோக்கலுக்கு கொண்டு வரணும். லோக்கல் மிஷினில் கொண்டு வந்தால் தான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியும். ஓகே, ரைட். இந்த செட்டப் லோக்கல் என்வாயர்மெண்ட்டில் இதுக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த டெப்ளாய்மெண்ட்டில், இந்த பேக்அண்ட் டெப்ளாய்மெண்ட்டில் டவுன்லோட் ஆம்ப்ளிஃபை அவுட்புட் டாட் ஜேசன் இந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இது நான் லேட்டராக எங்கே யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஓகே, ரைட். அடுத்து டெர்மினலில், நம்மளோட லோக்கல் மிஷினில் டெர்மினலில் கிட் க்ளோன் பண்ணணும். நம்மளோட கிட்டப் அக்கௌண்ட்டில் உள்ள அந்த யூஆர்எல் யூஸ் பண்ணி க்ளோன் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது வந்து அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்கு நேவிகேட் ஆகணும். சேஞ்ச் டைரக்டரி சிடி யூஸ் பண்ணி அதுக்கடுத்து npm இன்ஸ்டால் கொடுக்கணும். இப்போ நமக்கு வந்து ஒரு ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட டிபெண்டன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு npm இன்ஸ்டால் கொடுப்போம். இதை ஒரே லைனில் கொடுக்கக்கூடாது, 1 by 1 கொடுக்கணும். ரைட். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி என்னோடய விஎஸ் கோடில் AWS ஆம்ப்ளிஃபைங்கிற ஃபோல்டருக்குள்ளே இந்த டெம்ப்ளேட்டை வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ டாக்குமெண்டேஷனில் பார்த்த மாதிரி கிட் க்ளோன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அந்த ஃபோல்டருக்கு வந்து நேவிகேட் ஆகிருக்கேன். அதுக்கடுத்து npm இன்ஸ்டால் கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ நமக்கு. ஓகே, இப்போது ஆல்ரெடி நான் இங்கே பேக்கெண்டில் வந்து ஒரு ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணோம். இந்த ஃபைலை நம்மளோட விஎஸ் கோடில் கொண்டு வரணும். அப்போ தான் வந்து பேக்கெண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த ஃபைலை காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு AWS ஆம்ப்ளிஃபைக்குள்ளே இந்த ஃபோல்டர் டெக்ஸ்டாப்பில் இருக்குது. இந்த ஃபோல்டரு இதுக்குள்ளே இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அதாவது ஆஃப்டர் SRC ஃபோல்டருக்கு அடுத்து இதை வந்து பேஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து இதை வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ரீநேம் பண்ணியாச்சு. ரைட். இப்போ நம்ம விஎஸ் கோடில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆம்ப்ளிஃபை அவுட்புட் டாட் ஜேஎஸ்என் ஃபைல் வந்திருக்கும். ஸோ இது வந்து பேக்அண்ட் ரிலேட்டடான கோடு, அதாவது பர்மிஷன்ஸ். இந்த இது இருந்தால் மட்டும்தான் லோக்கலாக நம்மளோட லோக்கல் மிஷினில் இந்த ஆப்பை வந்து ரன் பண்ண முடியும். ஓகே, இப்போ எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஸோ நான் இப்போ வந்து ரன் பண்ண போகிறேன். npm run dev. இப்போ நம்மளோட இந்த டுடூ ஆப் வந்து டுடூ ஃபுல் ஸ்டாக் ஆப்பை வந்து லோக்கல் மிஷினில் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து ரன் பண்ணுறோம். ரைட். இப்போது இந்த some CSS டிசைன்கிற கண்டென்ட் வந்து நம்ம இந்த AWS ஆம்ப்ளிஃபை யூஸ் பண்ணுற இந்த லைவ் ஹோஸ்ட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணோம். அதே டேட்டா இங்கே லோக்கல் ஹோஸ்ட்லேயும் வந்து டிஸ்பிளே ஆகுது. இட் மீன்ஸ் வந்து டேட்டா சிங்க்ரனைசேஷன் கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம லோக்கல் ஹோஸ்ட்லேருந்து ஒரு டுடூ வந்து ஆட் பண்ணுவோம். இட்ஸ் ஃப்ரம் லோக்கல் ஹோஸ்ட். ஓகே, ஸோ இங்கே செக் பண்ணுவோம். இங்கே வந்து கரெக்டாக ஆட் ஆகிருக்கு. ரைட். ஸோ இப்போது எகெயின் நம்ம வந்து AWSக்குள்ளே போயிட்டு இந்த டேட்டா மேனேஜருக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 டுடும் வந்து ஆட் ஆகிருக்கும். நம்ம கொடுத்த 2 டேட்டா வந்து இங்கே வந்து ஆட் ஆகிருக்கும். ரைட். இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் நான் இப்போ சொல்கிறேன். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டாக்குமெண்டேஷனில் இதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ இதில் வந்து மேனேஜ் சாண்ட்பாக்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லை. பட் லேட்டராக இங்கே வந்து ஒரு ரெக்கார்டு வந்து ஆட் ஆகும். அது வீடியோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட். ஸோ செட்டப் லோக்கல் என்வாயர்மெண்ட் முடிஞ்சு. இம்ப்ளிமெண்ட் டெலீட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, இம்ப்ளிமெண்ட் டெலீட் ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போது இந்த app.tsx ஃபைலுக்குள்ளே
ஒரு சில சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம delete ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து delete பண்ணால் நமக்கு வந்து delete ஆகணும். ஓகே, ஸோ இந்த கோடை காப்பி பண்ணுறேன். சோர்ஸ்க்குள்ளே app.dsx ஃபைலில் ஆப்புங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே இது வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். ரைட், அதுக்கு அடுத்தது வந்து இதை வந்து எல்ஐ டாக்குக்குள்ளே பேஸ்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து delete ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு இது delete ஆகணும். delete ஆகுது. அட் சேம் டைம் வந்து இங்கேயும் இது வந்து delete ஆகிருக்கும். ஸோ delete ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லாகின் யூஐ வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இதில் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா, இந்த ஏடபிள்யூஎஸ்ல ஆம்பிளிஃபை வந்து இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுது, ரெடிமேடாக வந்து ப்ரொவைட் பண்ணுது, ஆத்தென்டிகேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, நம்ம வந்து ஆத்தென்டிகேஷனுக்கு வந்து நான் கோடிங்லாம் எழுத தேவையில்லை, இதுவே வந்து ஆத்தென்டிகேஷன் இன்பில்டாக இருக்குது. ஸோ இதனால தான் இதில் இந்த ஏடபிள்யூஎஸ் ஆம்பிளிஃபை யூஸ் பண்ணுறோம். நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ வந்து main.dsxல இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ main.dsx ஃபைலில் இதை கிளிக் பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து இந்த சிஎஸ்எஸ் ஃபைலையும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து இந்த கோடை காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப ஈஸி தான், நீங்கள் அப்படியே டாக்குமெண்டேஷன் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, டன். இப்போ நமக்கு வந்து ஒரு ஆத்தென்டிகேஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும், நம்மளோட ஆப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஆத்தென்டிகேஷன் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். இங்கே வந்து க்ரியேட் பண்ண பிறகு வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஸோ கொஞ்சம் உங்கள் டைமை சேவ் பண்ணலாம். ஸோ வீடியோ நான் பாஸ் பண்ணிக்கிறேன் இப்போ. ஓகே, ஸோ ஒரு அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து சைன்இன் பண்ண போகிறேன். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு ரியல் இமெயில் ஐடியை கொடுக்கணும், ஏதோ டம்மி இமெயில் ஐடி கொடுக்கக்கூடாது. உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு லாகின், ஒரு ஆத்தென்டிகேஷன், ஒரு கோடு வரும். அந்த கோடை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் தான் இதை வந்து உள்ளே லாகின் பண்ண முடியும். ஸோ என்னோடய இமெயில் ஐடி நான் கொடுக்குறேன். ஓகே, பாஸ்வேர்டு வந்து மிஸ்டேக் வருது. டெஸ்ட் அட் 1 2 3 4 5 6 தான் கொடுத்தேன். ஓகே, தெரியலையே. ஓகே, ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுக்கலாம். ஃபர்கெட் பாஸ்வேர்டை கொடுத்து திரும்ப நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துடும். ஓகே, ஓகே, ஸோ லாகின் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சில ப்ராப்ளம் இருந்துச்சு, ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து லாகின் பண்ணிட்டோம். நம்மளோட டுடூ வந்து இப்போ அக்சஸ் பண்ண முடியுது. இப்போ சைன் அவுட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து இந்த இதிலேருந்து லாக் அவுட் ஆயிரும். ஸோ ஏடபிள்யூஎஸ் ஆம்பிளிஃபை வந்து ஆத்தென்டிகேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணுது. நம்ம வந்து கோடு எழுதி அதை வந்து ஆத்தென்டிகேஷன் பண்ணுறது, இந்த ஒர்க் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஈஸியாக பண்ணி கொடுத்துருது. ஓகே, ஸோ பேக் டு டாக்குமெண்டேஷன். ஸோ நமக்கு வந்து இப்போ delete ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு, லாகின் யூஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக்அண்ட் அப்டேட் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இந்த பேக்அண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னால் செட்டப் பேக்அண்ட் அப்டேட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஆட் பண்ணுற இந்த டுடூ கண்டென்ட்டு பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகிருக்கு. அதாவது யார் வேணாலும் வந்து டேட்டா பேஸில் வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் நம்ம வந்து இதை வந்து ஒரு ஃபார் யூஸர் இண்டிவிஜுவல் பண்ணணும். ஒருத்தருக்கும் வந்து இந்த டுடூ வந்து நம்ம இண்டிவிஜுவல் பண்ணணும், அவங்களுக்கான செப்பரேட் ஒரு டேட்டா மெயின்டைன் பண்ணணும். அந்த அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து பேக்எண்டில் வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ரைட், ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்டு மட்டும் பண்ணோம். இப்போ பேக் எண்டு பண்ணுறதுக்கு முன்னால்
நம்மளோட இந்த லோக்கல் மிஷின் ஏடபிள்யூஎஸோட வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ ஏடபிள்யூஎஸ் கிரெடென்ஷியல் வந்து க்ரியேட் பண்ணணும். ப்ளஸ் ஏடபிள்யூஎஸ் ஆம்ப்ளிஃபையோட பாலிசிக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த டாக்குமெண்டேஷனில் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ ஐ ஆம் செட்டப் ஐடென்டிட்டி யூசர். ஸோ இந்த இதில் போயிட்டு ஆம்ப்ளிஃபை பேக்கண்ட் டெப்ளாய் ஃபுல் அக்சஸ் இந்த இதை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து பேக்கண்ட் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நான் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இந்த கமாண்டை வந்து ரன் பண்ண போகிறேன் இப்போ என்னோடய விஎஸ் கோடில். இதை நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போது இந்த சாண்ட்பாக்ஸ் வந்து இந்த சாண்ட்பாக்ஸ் ரன் பண்ண பிறகு நம்ம ஆட் பண்ணுற டேட்டா வந்து இட் மீன்ஸ் நம்ம கொடுக்குற இந்த டு டூ ஆப்போட டேட்டா வந்து இதில் போய் வந்து பேக்கெண்டில் வந்து ஆட் ஆகாது, இங்கே வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் சாண்ட்பாக்ஸ் வாட்ச் மோட் ஃபார் ஆம்ப்ளிஃபை பேக்கெண்ட். ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது இதில். என்ன மிஸ்டேக்? என்பிஎக்ஸ் சாண்ட்பாக்ஸ் தானே? problem invalid failed to load AWS credential. ஓகே, AWS credential லோட் பண்ணுறதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நம்ம இது வந்து இப்போ ஓகே இப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் வந்து AWS நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன், லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் AWS வெர்ஷன். ஓகே, அடுத்து AWS SSO லாகின். அது ஒர்க் ஆகலைன்னா இந்த ப்ராசஸ் நம்ம போகணும். ஓகே, என்னோட யூசர் நேம் credential please try again. ஓகே சக்ஸஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட மொபைலில் வந்து ஆத்தென்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணி அந்த கோடை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். 771145. ஸோ நான் இது ரிலேட்டடாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஐடென்டிட்டி சென்டரில் வந்து எப்படி நம்ம இந்த ஒரு AWS கிரெடென்ஷியலை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ ரெக்வெஸ்ட் அப்ரூவ்ட். இப்போ நம்ம வந்து நம்மளோட AWS CLI வந்து கமாண்ட் வந்து ரன் பண்ணலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு. ஓகே ரைட். இப்போ இந்த கமாண்ட் வந்து நம்ம npx ampexங்கிறது வந்து ஆம்ப்ளிஃபை சாண்ட்பாக்ஸ். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து இந்த கமாண்ட் வந்து ஒர்க் ஆகணும். லெட்ஸ் see. யா ரன் ஆகுது. ஸோ இது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நான் வீடியோ வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ எம் பேக். ஸோ நம்ம இந்த ஆம்ப்ளிஃபை சாண்ட்பாக்ஸ் கமாண்டை ரன் பண்ணும்போது இவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு. இது ஒரு 10 minutes எடுத்துக்கிறேன். ஸோ உங்களோட சிஸ்டத்தை பொறுத்து. ஸோ அட் த எண்ட் வந்து இந்த output.json ஃபைலுக்குள்ளே ஒரு சில சேஞ்சஸ்லாம் இது பண்ணியிருக்கோம். சேஞ்சஸ் எல்லாமே இது கம்ப்ளீட்
கம்ப்ளீட்டாக சேஞ்சஸ் ஆகிருக்கு இந்த ஃபைலு. ஓகே, ஆல்சோ நான் வந்து பேக்கெண்டில் வந்து பேக்கெண்ட் கோடு வந்து மாடிஃபை பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு யூஸர் வந்து இந்த டுடூ வந்து அக்சஸ் பண்ணும்போது அவங்களுக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வேணும், டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணேன். அதனால் நம்ம வந்து அந்த கோடு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த டாக்குமெண்டேஷன் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இம்ப்ளிமெண்ட் ஃபார் யூசர் ஆத்தரைசேஷன். ஓகே, ஆம்பிளிஃபை டேட்டா ரிசோர்ஸ்.tsxக்குள்ளே இந்த 2 லைன்ஸ் கோடு சேஞ்ச் பண்ணிவிட்டு app.tsxல h1ஓட கண்டென்ட் வந்து சேஞ்ச் பண்ணிடணும். இங்கே வந்து யூசருங்கிறத ஆட் பண்ணிடணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே லாகின் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் வந்து அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டேன். டெஸ்ட் gmail.com. இது ஒரு பெரிய ப்ராப்ளம், சம்டைம் அதை மிஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போது இதுக்கு முன்னால் நமக்கு வந்து ஜென்ரலாக இருந்துச்சு. இப்போ இந்த எந்த யூசர் வந்து லாகின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே வந்து பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்து இங்கே டுடூ வந்து ஏதாவது ஆட் பண்ணலாம். ஓகே, சம்திங் இந்த சாண்ட் பாக்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஆட் பண்ண இந்த டுடூவை வந்து இந்த டேட்டா பேஸில் வந்து ஆட் பண்ண விடாது. இங்கே லோக்கலாகவே இதை வந்து ஆட் பண்ணோம். ஸோ இந்த மெயின் டேட்டா பேஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இது ஒரு இந்த எரர் வரும். பட் நமக்கு வந்து இந்த டுடூ ஆட் ஆகலை, இந்த எரர் வரும். பட் இங்கே இது வந்து இந்த ஃபைல் வந்து ரன் ஆகிட்டு இருக்க டைமில் இந்த ப்ராப்ளம் வரும். பட் இது கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து திரும்ப அடுத்த ஒரு யூஸர் வந்து நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். ஓகே, லாகின் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த யூஸரோட நேம் வந்து நமக்கு இங்கே வருது. இப்போ எகைன் நீங்கள் நம்ம வந்து ஒரு டுடூ ஆட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஆட் ஆகலை. ஸோ பட் இது கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு இந்த ஃபைல் இங்கே ரன்னிங்கில் இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம், பெரிய இஷ்யூஸ் கிடையாது. ஏன்னா இப்போ நமக்கு டைம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து டாக்குமெண்டேஷனில் வந்து இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட கோடை வந்து கிட்டப்பில் வந்து சேஞ்சஸ் இட் மீன்ஸ் வந்து கிட்டப்பில் அப்டேட் பண்ணால் அதே கோடு வந்து இங்கே அப்டேட் ஆகிடும். இந்த ஆம்பிளிஃபை லைவில் இருக்க இந்த ஆப்பில் வந்து அப்டேட் ஆகும். நம்ம வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம், டெலிட் ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணியிருக்கோம், அடுத்து ஆத்தென்டிகேஷன் பண்ணியிருக்கோம், இந்த சேஞ்சஸ் எல்லாமே இங்கே வந்து அப்டேட் ஆகும். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், இங்கே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த சாண்ட் பாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எம்டியாக இருந்துச்சு. இப்போ வந்து சாண்ட் பாக்ஸில் வந்து ரெக்கார்ட் ஆட் ஆகிருக்கு. இது என்னோட டெல் அப்படிங்கிற இந்த பிசியோட டீட்டெயில்ஸ் இங்கே வந்திருக்கு. ஓகே, ரைட். ஸோ எகைன் நம்ம வந்து இதில் ஆட் ஆகுதுன்னு இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். டேட்டா இப்போ ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஆட் ஆகணும். சரி, யா ஓகே, இப்போ வந்து டேட்டா ஆட் ஆகுது. ஸோ இது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இங்கே இந்த ஃபைல் கம்ப்ளீட்டாக அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான டாக்குமெண்டேஷன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நான் ஒரு 5 தடவை இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் இதை ஃபைனலாக முடிச்சிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுங்கள். ஐ ட்ரை டு ஹெல்ப் யூ. தேங்க்யூ.